ஸ்ரீநிதி வந்து ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி ஷோ பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாமே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்காங்கன்னும் போது ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வந்து அவங்கள பற்றி ஒரு ஏவியும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது என்னன்றதை பார்த்துடலாம். ஓகே, எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இந்த ஹெட்செட் அப்படி காதில் எடுத்து மாட்டி பாட்டு கேட்டால் வேற உலகத்துக்கு போகிற ஃபீல் அது. நான் சென்னையில் தான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ப்ராப்பர் பேச்சுலர் லைஃப். நம்மளே தான் இங்கே எல்லாமே. அப்பா அம்மா அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது சென்னை வருவாங்க. அம்மா அப்பா நானும் 3 பேரும் ரொம்ப சில்லான ஃபேமிலி. ஜாலியாக கதை பேசிட்டு அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். அவளுக்கு வந்து மியூசிக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா தூங்கும் போது கூட 24/7 எப்பவுமே அவ காதுல இயர்போன்ஸ் இருந்த நேரமா தான் இருக்கும். எங்க வீட்டில் நான் ஒரே பொண்ணு. நான் நல்லா படிப்பேன். ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். நான் படிக்கிறது இல்லாம எனக்கு இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ் மேலேயும் நிறைய ஆர்வம் உண்டு. டிராயிங், பேச்சு போட்டி, குவிஸ், மியூசிக் இந்த மாதிரி. பட் மியூசிக் எப்பவுமே ரொம்ப பர்சனலா இருந்திருக்கு. எஸ்பெஷலி நான் பிடெக் முடிச்சுட்டு எம்எஸ் பண்றதுக்காக ஜெர்மனில ஃபுல் ஸ்காலர்ஷிப்போட படிக்க சான்ஸ் கிடைச்சது. அப்போ நான் அங்க போனப்போ நாடே புதுசு, எல்லாமே புதுசு, யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, சொந்தக்காரங்க யாருமே கிடையாது. இப்படி போகும்போது நான் என் அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணேன், ஃபுட்டு மிஸ் பண்ணேன், நம்ம ஊரை மிஸ் பண்ணேன். இப்படி இருக்கும் ஒரு புது ஊர்ல இருக்கும்போது லோன்லியா ஃபீல் பண்ணும்போது எல்லாமே எனக்கு ஒரு ஃப்ரெண்டாகவும் ஒரு பேரண்டாகவும் ஒரு ஹோமாவும் ஃபீல் பண்ண வச்சது நம்ம மியூசிக் தான். எனக்கு எப்படி மியூசிக் பிடிக்குமோ அதே மாதிரி மியூசிக்கும் என்ன பிடிக்கும் போல. ஸோ நான் எப்போ சென்னை வந்தனோ கரெக்டாக அப்போதான் நம்ம சூப்பர் சிங்கர் 10 ஆடிஷன் ஸ்டார்ட் ஆக இருந்தது. அப்போ ஆல்ரெடி மியூசிக் கற்றுக்கிட்ட ஒரு 2-3 வருஷம் பிரேக் விழுந்திருந்தது. சரி சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் போனோம். பட் ஒரு லெவல் ஆடிஷன் போயிட்டே இருக்கு. கடைசியில் பார்த்தா டாப் 25 அப்படின்னாங்க. நம்மளா டாப் 25? இப்போ வரைக்கும் சொல்ல போனால் அது ஒரு ஷாக்காக தான் இருக்கு. எனக்கே மியூசிக் ரொம்ப பிடிக்கும்னா, இப்போ ஒருத்தவங்க சோகமா இருக்காங்கன்னா அவங்களை சந்தோஷமா மாத்துற ஒரு பவர் மியூசிக் இருக்கு. நான் டவுனா இருக்கும்போது யாரோ பண்ண மியூசிக் எனக்கு பெரிய துணையா இருந்திருக்கு, நம்பிக்கை கொடுத்துருக்கு. அந்த யாரோவா நானும் ஒரு ஆசைப்படுறேன். ஸ்ரீநிதியோட அம்மா வந்திருக்காங்க. அவங்க அம்மாவை மேடைக்கு வருமா நம்மளுடன் கேட்டுக்கொள்கிறோம். ப்ளீஸ் வாங்கம்மா. வெல்கம். ஸ்ரீநிதியோட மம்மியை வந்து வெல்கம் பண்றோம் சூப்பர் சிங்கருக்கு. இவ்வளோ தூரம் அவங்க வருவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்களாம்மா? எல்லாருக்கும் வணக்கம். இந்த சூப்பர் சிங்கர்ல வந்திருக்கிறது ஒரு ட்ரீம்னு கூட சொல்ல முடியாது. பிகாஸ் இது ட்ரீம் கூட பண்ணல, அப்படிதான் சொல்லணும். என்ன சொல்றாங்க பாண்டிச்சேரியில ஏரியால என்ன சொல்றாங்க? ஏய் உன் பொண்ணா நீ அவ பாட்டுக்கு இது பண்ணாங்க அப்படின்னா என்ன வாட் டாக்ஸ் ஆர் கோயிங் ஆன்? ஆக்சுவலி இவ நல்லா பாடுவா, தெரியும். பாட்டு கிளாஸ் போனா அந்த லெவல்ல தான் எல்லாருக்குமே தெரியும். இவ ஆடிஷன் செலக்ட் ஆகிட்டு என்னை கூப்பிட்டா. அப்போ நான் எங்கள் ஊரில் இருந்தேன், ஒரு சம் ஆஃபீஸ் ஏதோ இருந்தேன். அப்போ கூப்பிட்டோன்னே, அம்மா ஒரு 3-4 வீக்ஸ் என் கூட இருக்க முடியுமா? பிகாஸ் என்னால் ஆஃபீஸையும் இதுவும் மேனேஜ் பண்ண முடியல, உங்கள் சப்போர்ட் இருந்தால் பரவாயில்லன்னு. ஓகே ஐ செட் ஓகே வரேன் அப்படிங்கற. நான் சொன்ன 3 வீக்ஸ்ல கிளம்பிடுவோம். ஓகே 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் மேக்ஸ் அவ்வளவுதான் இருப்பா மட்டும் கொஞ்சம். நானும் ஊர்ல சொன்னேன், இருங்க ஒரு 3 வீக்ஸ் போறதுக்குங்க நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு தான் வந்தேன். இவ்வளோனா போறது இட்ஸ் ரியலி பிளெஸிங், அப்படிதான் சொல்லணும். இது நடந்தது ஆக்சுவலி தேங்க் பண்ணணும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரு ரவுண்டும் அடிச்சு இழுத்துட்டு எல்லாம் எடுத்து கொண்டு போய் சாப்பிட வச்சு பாட வச்சு கூட்டிட்டு வந்தது எல்லாமே. ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் லைக் ஃபேமிலி. நிஜமா ரொம்ப அழகாக அவங்க பொண்ணை வளர்த்திருக்கீங்க. அண்ட் இவ்வளோ தூரம் அவங்களோட டேலண்ட்ஸால அவங்க வந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சீக்கிரமா இங்கே ஒரு ரேஷன் கார்டு அட்ரஸை நம்ம மாற்றுறோம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ.